தான் ரொம்ப விறுவிறுப்பான சீன் நடக்குது. நீங்க நேத்தே பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்ச்செல்வி வந்து 2 புள்ளைங்க மேல சத்தியமா நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணலன்னு சொல்றாங்க. அதுக்கு தனம் பார்த்தீங்கன்னா, "அப்ப நீ பண்ணலன்னா எனக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா தாம்மா பண்ணியிருக்கணும்" அப்படின்னு அவங்க அம்மாகிட்ட சொல்றாங்க. அதுக்கு சேதுவோட முகம் மாறுது. "ஓ! ஐஸ்வர்யா தான் இதெல்லாம் பண்ணுதா?" நம்ம தெரியாத தமிழ் மேல கோவப்பட்டதுமே ஐஸ்வர்யா மேல செம்ம காண்டா ஆவுறாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவுக்கு முழிப்பு வந்துருதுங்க. இதெல்லாம் கனவா போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் நடந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? உங்களுக்கு ஐஸ்வர்யா மாட்டணும்னு நினச்சா மறக்காத கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு முழிப்பு வந்துடுது. ச்சே, இதெல்லாம் கனவா போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவை வந்து பக்கத்தில் நம்ம வில்லி வந்து உசுப்பேத்தி விட்றாங்க. "நீ எதுக்கும் பயப்படாத, நம்மலாம் மாட்டவே மாட்டோம். நம்ம எப்படி மாட்டுவோம்?" அப்படின்னு உசுப்பேத்துறாங்க. அதுக்கு ஐஸ்வர்யால, "இல்லை, சேது மாமா என்னை அடிச்சு தொத்தி விட்ருவாரு" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்குன்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேதை காமிக்கிறாங்க. சேது வந்து வெளில செம்ம மழை, இடிலாம் இடிக்குது. உடனே குழந்தைங்க அழகிற சத்தத்தை கேட்டு சேது எழுந்துக்கிறாரு. எழுந்திருச்சு, "நான் ரூம்குள்ளே வரலாமான்னு" சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி ரூம்குள்ளே போயிட்டு 2 குழந்தைய 2 பேரும் தூக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே இடி சத்தத்தில் பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம தமிழ்ச்செல்வி ரூமில் போயிட்டு சேது நல்லா குழந்தைங்கள வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி படிச்சுன்னுக்கிறாங்க. "நீ இன்னுமா படிக்கிற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஆமாம், நான் 3:30 வரைக்கும் படிச்சுட்டு தான் தூங்குவேன். எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு கிடக்குற? இப்போ கஷ்டப்பட்டா தானே எனக்கு பின்னாடி வர கஷ்டத்தெல்லாம் யார் யாராலையோ எனக்கு கஷ்டம் வருது. அதெல்லாம் நான் ஜமாளிக்கணும்னா இப்போ நான் படித்தா தான் முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேது இவளுக்கு நெக்குலுன்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பத்தாவை காமிக்கிறாங்க. அப்பத்தா பார்த்தீங்கன்னா, "எங்கே சேது எங்கே? எழுந்து போயிட்டானா வெளியில்? குடிசைக்கே போய் விட்டானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, தமிழ்ச்செல்வி ரூமில் தூங்குறாங்கன்னு" நம்ம தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்கிறாங்க. "என்னது, தமிழ்ச்செல்வி ரூமில் தூங்குறானா?" அப்படின்னு கேட்குறாங்க ஆச்சரியமா. "ஆமாம்மா, 2 பேரும் ராத்திரியே ரூம்குள்ளே தான் குழந்தை அழுகுதுன்னு 2 பேரும் பார்த்துக்கினாங்க. அப்படியே அங்கேயே தூங்கிட்டாரு மாப்பிள்ளை" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்பத்தா பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே போய் பார்த்துட்டு ரொம்ப அழுகுறாங்க. எப்படி இருந்த வேண்டிய குடும்பம், இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க வேண்டியது, யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அழுகுறாங்க பயங்கரமாக. உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு தமிழ்ச்செல்வியோட அம்மா சொல்கிறாங்க, "விடுங்கம்மா, எல்லாம் ஒரு நாளில் எப்போனா சரியாகும்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாயிட்டா நல்லா தாண்டி இருக்கும். நம்ம சேது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட நல்லா தூங்கின்னு இருக்காரு. உடனே தமிழ்ச்செல்வியும் சேதியும் வந்து 2 பேரும் எழுப்புறாங்க. எழுப்பிட்ட உடனே நம்ம சேது பார்த்தீங்கன்னா எழுந்து குளிச்சுட்டு, "சரி இருங்க, டைம் ஆயிடுச்சா, அதோ வரேன், காலேஜ் கிளம்பிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிங்களை பார்க்குறாங்க. வில்லிங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க. எங்கன்னா கேட்டால், "இதுமாரி கோயிலுக்கு போகிறோம் வா" அப்படி ஐஸ்வர்யா அப்படின்னு கூப்பிட்றாங்க. கடைசியில், "நீ எதுக்கும் பயப்படாத, நம்மளாம் மாட்டவே மாட்டோன்னு" பயங்கரமாக உசுப்பேத்தி விட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரத்தம் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு தமிழ்கிட்ட சேது வந்து உட்கார்றாரு ஹாஸ்பிட்டலில். தமிழுக்கு வேறு ரத்தம் கொடுக்க ஆள் இல்லாததுனால சேதியே கூட்டின்னு வந்து உட்கார வச்சிடறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேது தான் ரத்தம் கொடுக்குறாரு. உடனே இதான் சாக்குன்னு சேதை வந்து பயங்கரமாக வெறியேற்றுறாங்க தமிழ்ச்செல்வி. "உங்கள் பேர் என்ன? உங்கள் வயசு என்ன? உங்களுக்கு எத்தனை ஒய்ஃபு?" அப்படின்லாம் கேட்டு ரொம்ப கடுப்பாத்துறாங்க. அதுக்கு நம்ம சேதும் கடுப்பாயிட்டு பதில் சொல்லிக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊசி எடுத்து குத்தி இழுக்கிறாங்க ரத்தத்தை. அவருக்கு ஓவராக பயந்துட்டு வெளியே இருந்து ஓடிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கம் உடனே, "எங்கள் அம்மா என் கண்ணு மேலே நிற்கிறாங்க. அப்போ என் அம்மா நான் தெரியாது வெளியே துரத்திட்டேன். எங்கள் அம்மா போய் நான் பார்க்கணும். வாங்க, எங்கள் அம்மா போய் பார்த்துட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டுன்னு கிளம்புறாரு. மொத்த பேரும் கிளம்புறாங்க அவங்க அம்மாவை பார்க்க. இந்த டைமில் தான் நம்ம சேது பார்த்தீங்கன்னா வடை போட்டுன்னு இருப்பார். இதை தான் வடை பார்த்துட்டு, "ஆஹா, இவனுக்கு எப்படி இருக்க வேண்டியது, நீ இங்கே வந்து வடை போட்டுனுக்கிறியா?" அப்படின்னு ராஜாங்கம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்பாங்க. அதுக்கு நம்ம சேது பார்த்தீங்கன்னா,